அருள் புரியும். விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிகொள்ள செய்தருளும். அன்பே எங்கள் வாழ்வுக்கு ஆணையேறும். அருளே அதன் அடையாளமாக அமைய அருள் புரியும். நாங்கள் இறைமக்கள் அனைவரோடு சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உயிர்வுற செய்தரும். அறிவு கடந்த நன்மையினால் நாங்கள் நிரப்பப்பட்டு முழு நிறைவடைய அருள் புரிவீராக. ஆமென். நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக மகிமையும் என்றென்றும் எல்லா தலைமையிலும் ஒளிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எம்பாக காயப்பட்ட உன் திருமகன் இதயத்தின் வழியாக உன் அன்பை பொழிய திருவுள்ளம் கொண்டீரே. அதே அன்பை எம் வாழ்க்கை வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நவநாள் ஜெபம். அனைவரும் அழுதால் படியும். ஏழுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாயானவர் இயேசுவே, உன் வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உன் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை இரக்கத்தோடு கேட்டருளும். எங்கள் அன்பான இயேசுவின் திருவேணியமே, நீரே எங்கள் சர்வற்று ஓடுவதும் இக்கட்ட நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்பத் துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எப்படியோ மற்றார்களை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கிறோம். ஆயினும் இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறப்படையும் மனம் உயர்ந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் சிறு சிறுகளுக்கு அமைந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பணியின் கருத்து. ஓ இயேசுவின் திருவிழியை நாங்கள் ஒப்புக் கொடுத்தோம். இந்த அதிபலங்களிலாய் வழியாக பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒன்றான உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இப்பழைய உலகினர் அறிவடைந்து எம் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருமகனே, திருச்சபையிற்கு கிறிஸ்துவோடு கருணையாகவரே, மாறாயிரு திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே, குட் மார்னிங். இந்த திருவள்ளியானது நன்றிடுதலாக லிசனா மைக்கேல், ரோஸ், லிண்டா, ஷீல், மரியா ஜோஸ் பெர்னாண்டஸ், ஆந்தனி, அருள் ஆறுமுகம், விக்டோர், ரெஜினா, ரத்னம், ஜார்ஜ் வில்லியம், அருண், தாவூத், லாசரஸ், ஜசிந்தா, ஹாரி, பின்டோ, தெரேசா, சாந்தீர், ரோஹன் டிசோசா, ஸ்டெல்லா, ஜெயபலானந்த், சச்சின் ராய், அபி, உஷா பிரேம், தரம்,
वेडिका प्रीति, कीर्ति, ओइशा मेरी, शिवा कुमार साधन, अजित, पैट्रिक मोंटेरो, नवीन स्टेफी साइमन, मनोहर सिंथिया साइमन, मेरी स्टेला चिन्नप्पन, रेजिन मोनिश, जीना असुमिका, दीपक दीप्ति हरिता, रायन मर्लिन स्टेफी जॉन फ्लॉरेंस चार्ल्स, मनोज कुमार अश्विनी, विनोद कुमार शैलगा, रीता जय प्रभु, नैन्सी योना, हृदय राजन जसिंता, वेंकटेश आरोग्यमेरी, मार्टिन एंड विलियम குடும்பத்தினர் திருப்பலி நன்றிடுதலாக ஒப்புக்கொள்கின்றார்கள். மரித்தவர்களுக்காகவும் ஜோஸ் மேத்யூ, பிலமினா மேத்யூ, ஆரோக்கிய சுவாமி, எலிசபெத், ஜக்காரியா, மார்டின், ஆனமேரி, ஆந்தனி டயஸ், ஹிருதய மேரி, அந்தோனியம்மா, எர்லின், ரெஜினி, புஷ்பா, கேத்ரின், பவுல் டிசோசா, ஜார்ஜ், சாந்தமேரி, ஆண்ட்ரூஸ், ஆந்தனி லாரன்ஸ், சாம்சன், ரோஸ்மேரி, வில்ஃபிரட் மரியா ஆந்தனி, रोजमेरी आंथनी स्वामी, राजकांत, जकारिया आंथनी दुரை சிங் இவருடைய ஆன்மாவுக்காக திருப்பலி ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. மற்றும் விசேஷமான கருத்துக்களுக்காக விக்டர், ஆஷா, ஜியா நல்ல உடல் நலத்துக்காகவும், ஆரோக்கிய ரொசாரியா குடும்பத்தினரும், ரீதா சகாய மேரி குடும்பத்தினரும், சபீனா மேரி குடும்பத்தினரும் இந்த திருப்பலி ஒப்புக்கொள்ளப்படுகின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முதல் வெள்ளியாக நன்றியுடன் ஆண்டவர் இயேசுக்கு நன்றியிடுதலாக திருவிழா ஒப்புக் கொடுக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் இயேசு தெரியறதுக்காக நன்றி செலுத்தி நாம் திருவிழில் பங்கு கொள்ளும் பொழுது, அந்த இதயத்தோடு நாம் இணையும் பொழுது அந்த இதயத்தின் ஆசீர்வாதமும் நமக்கு வந்து சேர்கின்றது. கிறிஸ்துவன்மார்களே, இதோ இந்த நேரத்துக்காக நாளுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர்கள் நாம் நம்முடைய குடும்பமும் நம்முடைய திருச்சபையும் அனைத்து அவர்கள் ஒப்புக் கொடுத்து அவர் மூலியமாக அவர் பரிசுத்த இதயத்தினோடு நம் பெற்றுக்கொண்ட அனைத்து நல்ல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தி மீண்டும் நமக்கு தேவையாக அவர்களுக்காக இந்த திருப்பலியில் மன்றாடி நம் பாவனை ஏற்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இரண்டும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. மண்ணுலகில் நல்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம், எல்லாம் வல்லவரை ஆராதிக்கின்றோம், என்றென்றும் ஆழ்பவரை ஆராதிக்கின்றோம். விண்ணகப் புதல்வனை புகழுகின்றோம், மன்னக மீட்பரை புகழுகின்றோம், நீரின் தேவனை புகழுகின்றோம். தந்தை மகனை போற்றுகிறோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகிறோம், அன்பின் தேவனை போற்றுகிறோம், திருச்சபை காவலரை போற்றுகிறோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. மண்ணுலகில் நல்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவன் வானோம் திருமகன் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தம் பேரின்பனால் அவர் எங்களுக்கு புரிந்தவராகின்ற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான அன்பின் ஊற்றாக திரையிலிருந்து பொங்கி வழியவர்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்கிறார். உம்முடைய தூயாவியார் ஒன்றாய் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இறைவாக்கினர் பாரூக் நூலில் இருந்து வாசகம். நீங்கள் சொல்ல வேண்டியது நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது. ஆனால் நமக்கும் யூதாவின் மக்கள், எருசலேமின் குடிகள், நம் அரசர்கள், தலைவர்கள், குருக்கள், இறைவாக்கினர்கள், மூதாதையர்கள் ஆகிய அனைவருக்கும் இன்று போல தலைகுனிவுத்தான் உரியது. ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை. அவரது குரலுக்கு செவிசாய்க்கவில்லை. அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை. நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த நாளிலிருந்து இன்று வரை நாம் அவருக்கு பணிந்து நடக்கவில்லை. அவரது குரலுக்கு செவிசாய்ப்பதில் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்துவிட்டோம். ஆகவே தான் பாலும் தேனும் வடிந்தோடும் நாட்டை நமக்கு கொடுக்கும் பொருட்டு எகிப்து நாட்டிலிருந்து நம் மூதாதையரை ஆண்டவர் அழைத்து வந்த பொழுது தம் அடியாரான மோசே வாயிலாக அவர் அறிவித்திருந்த கேடுகளும் சாபங்களும் இன்று வரை நம்மை தொற்றிக் கொண்டுள்ளன. மேலும் நம் கடவுளாகிய ஆண்டவர்
நம்மிடம் அனுப்பி வைத்த இறைவாக்கினர் வாயிலாக பேசிய சொற்கள் எவற்றுக்கும் நாம் செவிசாய்க்கவில்லை. மாறாக நம்மில் ஒவ்வொருவரும் நம் தீய உள்ளத்தின் போக்கில் நடந்தோம். வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் தீயென புரிந்தோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது பேரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். உமது பேரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர். எருசலேமை பாழடைய செய்தனர். உம் ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் உம் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கும் உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். அவர்களின் இரத்தத்தை தண்ணீர் என எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களை அடித்து வாழ்வோரின் பழிச்சொல்லுக்கு இலக்கானோம். எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்துக்கும் ஆளாகிவிட்டோம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா உமது வெஞ்சினம் நெற்பாக எரியுமோ? உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம்மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தள்ளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தள்ளும். எங்கள் பாவங்களை மன்னித்தள்ளும். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, கொராசின் நகரே ஐயோ உங்களுக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உங்களுக்கு கேடு. ஏனெனில் உங்களுடைய செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகர்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பார். எனினும் தீர்ப்பு நாளில் தீர்க்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நாவுமே, நீ வானளவு உயர்த்தப்படுவாய், இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கின்றார், உங்களை புறக்கணிப்பவர் என்னையும் புறக்கணிக்கிறார். என்னையே புறக்கணிப்பவர் என்னையே அனுப்பியவரையும் புறக்கணிக்கின்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பர்களே, ஒரு அரசன் வந்து ஆட்சி பண்ணும் பொழுது இது நல்ல அரசு ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்கின்றோம். ஒரு முறை காமராஜர் வந்து ஒரு மதியானத்தில் வந்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு அவுட் சைடு ஆஃபீஸ், அங்கே ஆஃபீஸுக்கு பின்னால் ஏதோ ஒரு சண்டை மாதிரி ஏதோ இருக்குது, யாரோ கத்தி குடிச்சு போட்டுக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவர் தூங்கிட்டு இருக்கவர் மதிய நேரத்தில் வெளியே வரார். வெளியே வந்த பிறகு அந்த செக்யூரிட்டி போலீஸ் கேட்குறாரு, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லைங்கய்யா, ஒரு லேடி வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க, அவங்கள பார்த்தா ஏதோ பணம் கேட்கறதுக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால் அவங்கள விடலை நான் அப்படின்னு. அவர் அன்பு அப்படின்னு சொல்கிறார். என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லைங்கய்யா, என்னுடைய தங்கச்சிக்கு வந்து ஸ்கூலில் காலேஜில் அட்மிஷன் கிடச்சிருக்கு, அதுக்கு வந்து 16 ரூபாய் கொடுக்கணும், அதனால் என்கிட்ட பணம் இல்லை, அதுக்காக தான் வந்தேன் நான், இது கிடச்சினா ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு. காமராஜர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு, அவருக்கு கூப்பிட்டு சொல்கிறாரு, கொடுங்க அந்த அமௌண்ட் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா எடுத்துகிட்டு போயிடுறாங்க. போயிட்டு ஒரு 6 நாள் ஆகிட்டு மறுபடியும் அந்த அம்மா வராங்க, கை குழந்தை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்து வரும் பொழுது மறுபடியும் அந்த செக்யூரிட்டி வந்து தடுக்கிறார். அப்போ மறுபடியும் காமராஜர் அந்த அம்மாவை பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, சார் நீங்கள் லாஸ்ட் டைமே நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி பாருங்கள், மறுபடியும் வந்திருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஹெல்ப் கேட்குறதுக்கு, அதனால தான் நான் அன்றைக்கே சொன்னேன் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்போ காமராஜ் சொல்கிறாரு, அந்த மாதிரி கூப்பிட்டு என்ன விஷயம்னு கேட்குறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, போன வாரம் நான் உங்கள்கிட்ட 16 ரூபாய் வாங்கிட்டு போனேன், ஆனால் அங்கே காலேஜ் போன வர 14 ரூபாய் தான், 2 ரூபாய் மிச்சம் ஆச்சு, அதை குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா. கிறிஸ்துவ நண்பர்களே, சில பேருடைய மனப்பான்மைகள், ஒரு நல்ல அரசன் இருந்தால் நல்ல மக்கள் அங்கே இருப்பாங்க. ஒரு கெட்ட அரசனோ கெட்ட ஆட்சியாளர்களோ இருந்தால் அந்த மக்களும் அப்படி தான் இருப்பாங்க. இன்றைய நம்ம நாடு கூட அப்படி தான். நம்ம நாடு பாருங்கள், யாருன்னா சொல்லுவாங்களா நம்ம நாடு நல்ல நாடு அப்படின்னு? யாரும் சொல்ல மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பெனிஃபிட் இருந்தால் மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை சிந்திக்கிறவங்க வந்து இந்த நாடு வந்து ஒரு நல்ல நாடாகவே இல்லை. ஏன்னா அவ்வளோ கரப்ஷன், அவ்வளோ பிரச்சனை, மற்றவங்களுடைய பொருள்களை திருடி இப்படி வாழக்கூடிய இந்த நாடு. என்னுடைய நற்செய்தியில் நான் பார்க்கும் பொழுது இது போல தான் ஆண்டவர் இயேசு வந்து மக்களை பார்த்து இது கூறுகிறார். கொராசின் நகரமே ஐயோ உங்களுக்கு கேடு, பெத்சாயா நகரமே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் உங்களிடம் செய்யப்பட்ட நல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரில் செய்யப்பட்டிருந்தால் அங்கிருந்த மக்கள் மனத்திருந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அவர் போன ஊருக்குள் வந்து இந்த பெத்சாயா இந்த நகரத்தில் வந்து அவர் போன இடத்துலலாம் நிறைய மிராக்கிள்ஸ் செஞ்சார். மக்கள் வந்து இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தார். அங்கே இருக்க நோயாளிகளை வந்து அவர் குணப்படுத்தினார். இந்த மாதிரி செயல் செய்யும் பொழுது அங்கே இருக்க மக்கள் வந்து இன்னும் அந்த மக்கள் வந்து நல்ல திரும்பி வாழாமல் அவர்களுடைய வாழ்க்கை அதையே தொடர்ந்து தான் இருந்தது. கிறிஸ்துவ நண்பர்களே, இப்போது நம்ம இந்தியாவில் எந்த ஊர் நல்ல ஊர் அப்படின்னு சொல்ல முடியுமா? பெங்களூர் வந்து ரொம்ப நல்ல ஊருன்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்மலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. சொல்ல முடியுமா? கஷ்டம். ஏன்னா நம்மளுக்கே தெரியும், நம்மளே நல்லவங்க இல்லை, நம்ம சுற்றி இருக்கவங்க எப்படி நல்லவங்க இருப்பாங்க இல்லையா? கிறிஸ்துவ நண்பர்களே, ஆண்டவர் இயேசு வந்து அந்த ஊருக்கு போகும் பொழுது அந்த ஊர் மக்கள் வந்து மனம் திரும்பி வந்து அவரை விசுவாசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நினைத்தார். அதுக்காக அவர் பேசுகின்றார். அதே சமயத்தில் தீர் சீதோன் அந்த நாட்களில் வந்து நெருப்புகளில் விழுந்து அந்த நாடே, அந்த ஊரே கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ராய். அதனால தான் அவர் சொல்கிறார், ஒருவேளை இங்கே செஞ்சிருந்த அந்த நல்ல விஷயங்களை வந்து ஒருவேளை அந்த ஊரில் செஞ்சிருந்தால் அந்த மக்கள் மனம் திரும்பி இருப்பார்கள் அப்படின்னு. கிறிஸ்துவ நண்பர்களே, என்னுடைய நற்செய்தி வந்து ரொம்ப சாதாரணமானது தான். ஆண்டவர் இயேசு வந்து நம்மை பார்த்து உன்னுடைய வாழ்க்கை நீ மனம் திரும்பி வாழ அப்படின்னு நமக்கு சொல்கிறார். அது நேராக நமக்கு ஒருவருக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் சொல்கின்றார். அதுக்கேற்ற வாழ்க்கை நம்ம வாழக்கூடிய மனதை வந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று கடைசியாக ஆண்டவர் இயேசு இப்படி சொல்கிறார், எனக்கு செவி சாய்ப்பவர் உங்களையும் செவி சாய்ப்பார், உங்களை புறக்கணிப்பவர் என்னையும் புறக்கணிப்பார், என்னை அனுப்புவரையும் புறக்கணிப்பார். அதாவது பாருங்கள், கடவுள் வந்து ஒரு மனிதன் விசுவாசிகளை எப்படி அவர் நடத்துகிறார் பாருங்கள்.
அதாவது சீடர்களுக்கு சொல்கிறார், உங்களை யாராவது வெறுத்தால் அது என்னையும் வெறுத்த மாதிரி, என்னை வெறுத்தால் என்னை அனுப்பவேறும் வெறுத்தவர். அதாவது சீடர்களையும் ஆண்டவர் இயேசுவும் தந்தையும் ஒரே ரிலேஷன்ஷிப்பில் கடவுள் கொண்டு வர, இது பெரிய ஒரு ஆசீர்வாதம். பாருங்களேன், நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன், நடுவில் வந்து கடவுளுடைய பீடம். இதுதான் கடவுள் நம்மளுக்கு எத்தனை மரியாதையும் கொடுத்திருக்கார், அவருக்கு சரிசமமாக நம்மளை பார்க்கின்றார். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். கடவுள் வந்து நம்மளை அனைவருமே ஞானஸ்தானம் மூலியமாக ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசீர்வதித்து அவருக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து அந்த பொறுப்பை வந்து கொடுத்துருக்கார். அவருடைய அரசில் வந்து நமக்கும் சரிசமமாக வந்து உட்கார்ந்தக்கூடிய அந்த தன்மை நம்மளுக்கு கொடுத்துருக்கார். சில நேரத்தில் நான் பார்ப்பேன், சில பேர் பாரிஷில் வரவங்க வந்து சில பேருக்கு வந்து உட்காண்டே இருப்பாங்க மற்றும் பிளேஸே கொடுக்க மாட்டாங்க, அந்த அந்த ரிசர்வ் மாதிரி இருப்பாங்க. சில நேரத்தில் சண்டையை போடுவாங்க. அந்த மாதிரி சீட்டில் நம்ம சொல்கிறது கடவுளுடைய நேரத்தை, கடவுளோடு நம்ம இருக்கும் பொழுது நம்ம அனைவருமே ஒரே குடும்பத்துக்கு சார்ந்தவர்கள் அப்படின்ற மனப்பான்மை நம்மளுக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்துவன்களே, என்னுடைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு வந்து உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்னையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். ஒரு குரு ஃபாதர் இருந்தார், அந்த ஒரு பாரிஷில் இருக்கவங்கள, அந்த பாரிஷில் ரொம்ப நட்டோரியஸ், நிறைய பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. சும்மா ஃபாதர்ஸ்க்கு பிரச்சனை கொடுக்குறது, தொந்தரவு கொடுக்குறது, திட்டுறது, ஏதாவது போய் பேசுறது, அந்த மாதிரி ஒரு ஊர் அது. அந்த ஊரில் வந்து அவர் ஃபாதர் வந்து அங்கேருந்து வெளியே வரும் பொழுது ரொம்ப நொந்துச்சுருந்தார். அவர் வந்து வெளியே வரும் பொழுது சொல்லிட்டார், இந்த ஊர் மக்களெல்லாம் வந்து சபிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார், கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு. அவர் வந்து ஒரு 8 மாதத்துலேயே அந்த ஊரில் வந்து நிறைய பேர் சிக்காயிட்டாங்க, நிறைய பேர் இறந்துட்டாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ். அது அது அவங்க புரியல. கடைசியில் தான் தெரிஞ்சுது. அதில் இருந்த ஒருவர் வந்து அந்த குருக்கிட்ட வந்து மறுபடியும் சொல்கிறார், அதை நீங்கள் தயவுசெய்து வந்து எங்கள் பாரிஷுக்கு மறுபடியும் வந்துட்டு ஒரு தயவுசெய்து ப்ளஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. காரணம் என்னன்னா, அந்த ஊரில் யாரெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க, கடவுளுக்கு எதிர்க்காக பண்ணிருந்தாங்க, அவங்க கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ராய் ஆகிட்டே இருந்தாங்க. கடைசியில் அந்த ஃபாதர் மறுபடியும் போயிட்டு அந்த ஊரில் மறுபடியும் அவர்களெல்லாம் ப்ளஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆசிர்வதிச்சுட்டு வந்தார். கிறிஸ்துவர்களே, ஏன் இந்த உண்மையாக நடந்த ஒரு விஷயம் சொல்லுகிறது என்றால், இன்றைய நற்செய்தியில் இதுதான் நம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். எங்கே வந்து இறைவாக்கினர்கள் போகின்றாரோ, இறைவாக்கின வார்த்தை நம்ம கேட்கின்றோமோ, அது நம்முடைய ஆன்மாவை ரட்சிக்கின்றது. அது மட்டும் இல்லை, கடவுளுடைய வார்த்தை நம்ம கேட்கும் பொழுது நம்ம மனதில் ஒரு உற்சாகம் கிடைச்சி நம்ம கடவுளோடு நம்ம வாழக்கூடிய அந்த தகுதிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கின்றது. சில நேரத்தில் வந்து நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதை பயன்படுத்துவதில்லை. இதோ என்னுடைய நற்செய்தி மூலமாக ஆண்டவர் இயேசு நம்மிடத்தில் அவருடைய இதயத்தை நமக்கு தருகின்றார். அந்த இதயத்தோடு நம்ம வாழக்கூடிய தன்மையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் நாம் மறுபடியும் பாவ நிவேதனை செய்ய வேண்டும். பாவ செய்வதம் செஞ்சு நம்மையே நம்ம பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். எல்லாருமே தவறு செய்கிறோம். அந்த தவறை வந்து உணர்ந்து நாம் செஞ்சது தவறு என்று நினைத்து அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது கடவுளுடைய இதயத்துடைய ஆசீர்வாதம் நமக்கு தருகின்றது. யாரோடு வந்து ரெகுலராக பாவ செய்கின்றார்களோ அவருடைய மனங்கள் வந்து எப்பொழுதுமே நல்லா தான் இருக்கும். ஒரு அமைதியாக, ஒரு சமாதானமாக, ஒரு ஆசீர்வாதத்தோடு இருக்கும். கிறிஸ்து நண்பர்களே, நம்ம எப்போதுமே கடவுளுடைய உறவு வந்து நம்ம எப்போதுமே அவரோடு நம்ம பயணம் செய்ய வேண்டும். எப்படி என்றால், திருப்பலிக்கு வருகின்றது, ஜபங்கள் செய்வது. இந்த மாதம் வந்து மாதாவுடைய மாதம். தினந்தோறும் வந்து ரோசரி நம்ம செய்கிறோம். ஆக்சுவலி வந்து இன்றைக்கி இருக்கா ரோசரி? இருக்கா? இன்னைக்கு இல்லை. ஓகே. ஸோ நம்ம பங்கில் வந்து தினந்தோறும் வந்து திருப்பலி முடிந்த பிறகு ஜபமாலை செய்வாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் ஃப்ரைடேன்றதுனால மோஸ்ட்லி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவ நண்பர்களே, நம்ம எப்பொழுதெல்லாம் நம்ம ஜெபிக்கின்றோமோ, கடவுளோடு உறவாடுகின்றோமோ, கடவுள் வந்து அவருடைய இதயத்தின் ஆசீர்வாதம் நமக்கு தருவார். அதுதான் இந்த திருச்சபையுடைய ஆசீர்வாதம். நீங்கள் பாருங்கள், எல்லா கோயிலையும் வந்து சிலுவை தான் சென்டரில் இருக்கும். ஏன் இங்கே வந்து பெரிய இறுதி ஆண்டவர் இங்கே இருக்கிறார்? ஏன்னா இந்த கோயில் வந்து இறுதி ஆண்டவர். ஆகையினால நம்ம வரும் பொழுது இயேசுவின் திரு இதயமே நம்மை பார்த்து நம்ம அப்படியே வெல்கம் பண்ணுறது. நீங்கள் கோயிலுக்குள்ளே வரும் பொழுதே ஆண்டவர் இயேசு வந்து கம்மின் ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த என்ன சொல்கிறது ஹக் பண்ணுற மாதிரி இந்த திரு இதயம் நம்மளுக்கு தோற்படுகின்றது. கிறிஸ்துவ நண்பர்களே, நம்ம எப்பொழுதெல்லாம் வந்து திருப்பலிக்கு பங்கு கொள்கின்றோமோ, குடும்பத்தில் ஜபிக்கிறோமோ, மற்றும்
இந்த ஸ்மால் கிறிஸ்டின் கம்யூனிட்டின்னு சொல்லுவோமே, அன்பியத்தில் நம்ம பங்கு கொள்கிறோமோ அப்போ கடவுளுடைய பிரசனம் அங்கே இருந்து நம்மளை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். இதோ நாம் இந்த முதல் வெள்ளியாக இன்று நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் திரும்பி நம்ம எப்பொழுதுமே நல்லவர்களாகவே இருக்க வேண்டும். அதுதான் கடவுள் ஆசைப்படுகிறார். மனிதர்களாக இருப்பவர்கள் எப்போதுமே நல்லவர்களாக இருக்கணும். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் இன்னும் மிகுதியாக நல்லவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் எப்பொழுதுமே அன்புக்கு சார்ந்தவர்கள், அவர் கருணை உள்ளவர்கள், அவர் எப்பொழுதே மற்றவர்களுக்காக வாழக்கூடிய மக்கள். அதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. நம்ம கிறிஸ்டியன்ஸ் சொல்கிறோம்னா நம்ம மற்றவங்களுக்காக வாழக்கூடிய மனிதர்களாக நம்ம இருக்கின்றோம். இதோ இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இயேசு திரு இதயத்தின் மூலியமாக நாம் எப்பொழுதுமே அவருடைய மக்களாக வாழக்கூடிய தன்மையும் மற்றும் நாம் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டு நாம் எப்பொழுதுமே இறை வார்த்தையை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மற்றவரை அனுப்பிய தந்தையை உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ தேவைக்கு வரப்பு தரும்படி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எழுந்திருப்போம். அன்பான சகோதரர்களே, நாம் இறைவன் அருள் பெற செயலை நினைவு கூர்ந்திட இங்கு ஒன்றாய் கூடியிருக்கின்றோம். நம் வேண்டுதல்களை தயவாய் கேட்டு நமக்கு அருள ஆண்டவரத்தில் இயேசு கிறிஸ்துவில் ஜெபிப்போம். உங்கள் பதில் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை 14வது லியோ பேராயர், ஆயர்கள், துணை ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேதப்பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரச பரப்ப அயராத ஆர்வமுடன் உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திரு இருதய படங்களை இல்லங்கள் நிரப்பி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்கள் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசையை பெற்று துயரம் என்று விசுவாசம், ஜபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவற்றையில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகிறோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழோடு வாழ வழியாக இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீது உமது ஆசையை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்களை நிறைவேறவும் திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டுவோம். இரக்கமுள்ள இறைவா, உம்மை மன்றாடும் திருச்சபையின் ஜெபங்கள் உமக்கு உதவராயத்தை செய்தாலும் எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை மட்டுமே நாங்கள் கேட்ப தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். Be
செவியுங்கள். பேரின்பமிக்க தந்தையே, அன்பாதோம் திருமகனுடைய இதயத்தின் சொல்லக்கூடிய அன்பினே கண்ணோக்கியரிடம் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். பரிசுத்தந்தை எல்லாம் நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திவக்கப்பட்ட விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வெளிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பெரும் திருந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்க பெறுவோம். மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்வோம். இவ்வாறு செய்தொழினார். ஆகவே தூதராக என சொல்வோர், ஆட்சிபுரம் மற்றும் வானவர் செவியார் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக எடுக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஜெபிப்போம். உண்மையில் எப்போதுமே இந்த நேரத்தில் எழுதியிருக்கணும். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்றும் உமக்கு ஊழியம் புரிய தகுதிகளுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவை கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநராகிற அனைவரோடும் திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தளவில் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுன்னொழியில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்களில் உலகில் உமக்கு உந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதி கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தீர்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்கள் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்கள் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்கள் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
என்னை பாடி மகிழ்வித்த புள்ளிகள் தங்கள் கூறுகள் தேடி பறந்த பின்னும் என்னை பாடி மகிழ்வித்த புள்ளிகள் தங்கள் கூறுகள் தேடி பறந்த பின்னும் நான் வாழ்ந்த காலத்தில் நண்பரெல்லாம் நான் வாழ்ந்த காலத்தில் பிரிந்த பின்னும் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பதேயும் தெய்வ அன்பாய் தாரும் தெய்வ அன்பாய் தாரும். இந்த மேல் தழுவிய ஈரத்தின் சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும் என்னை மேல் தழுவிய ஈரத்தின் சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும் என்னை பாறை விளக்காய் பகலும் வந்த தாயின் மாலை மறைந்த பின்னும் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பதேயும் தெய்வ அன்பாய் தாரும் தெய்வ அன்பாய் தாரும். என்னை பாடி மகிழ்வித்த புள்ளிகள் தங்கள் கூறுகள் தேடி பறந்த பின்னும் என்னை பாடி மகிழ்வித்த புள்ளிகள் தங்கள் கூறுகள் தேடி பறந்த பின்னும் நான் வாழ்ந்த காலத்தில் நண்பரெல்லாம் நான் தாழ்ந்த காலத்தில் பிரிந்த பின்னும் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பதேயும் தெய்வ அன்பாய் தாரும் தெய்வ அன்பாய் தாரும். இதை பரிகாரம் இயேசுவின் திருவிழியே உன் அன்பு திருவச்சாரனாகிய ஆராதனைக்குரிய கர்த்தரையே தேசிய பரிசெய்கின்றனர் நித்திய ஆனந்த பரிகாரமாக எங்களே கழிக்கின்றோம். இன்று முதல் எங்கள் நினைவு சொல் செயல்களையும் நாங்கள் படும் துன்ப வருத்தங்களையும் பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூய வாழ்வு வாழ துணை செய்தலும் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்ய
மன்றாடுவோமாக. இறைவாய் நற்சாதனம் எங்களை புனித பாஸ்தல் பெற்று பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரத்தில் அவரை காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவர்களே, ஃபர்தர் வந்து இந்த முதல் வெள்ளி அன்று நீங்கள் வெளியே வந்து இந்த எல்இடி போர்டு இருக்கும். சாயந்தரம் 6 மணிக்கு பூசை முடிந்த பிறகு 6 மணிக்கு ஒரு நம்மளுடைய பிப்ளிக்கல் மூவியை வந்து நம்ம போடுவோம். மோஸ்ட்லி 8 o'clockலேருந்து 8, 9, 9:30 வரையும் 1.5 மணி நேரம். ஸோ ஜனங்க வந்து திருப்பலிக்கு வந்த பிறகு அவங்களுக்கு வந்து இந்த கடவுளுடைய பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த ஒரு ஸ்மால் என்டர்டெயின்மெண்ட், அதாவது ஃபிலிம் மூவியில் எல்லாம் கடலுக்கு பைபிளுக்கு சம்மந்தப்பட்டது யாருன்னா விருப்பம் இருக்கவங்க வந்து சாயந்தரம் 8 மணிக்கு வந்து சேரலாம். மோஸ்ட்லி அங்கே சாப்பாடு கூட இங்கே தான் இருக்கும், டின்னர் கூட. அதை முடிச்சுட்டு ஒரு 1 hour 1.5 hour நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது இல்லாமல் யாராவது இந்த ஸ்டாச்சுஸ் இருப்பாங்க லெஃப்ட் சைடில் இறுதியாண்டவர் மாதாது, அங்கே ஒரு புதுசாக நாங்கள் வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணோம், ட்ரை பண்ணுறோம். யாருன்னா ஸ்பான்சர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னே வரலாம். நோயாளிகளுடைய ஆசிரியத்தில் ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் ஆசிரியர் தலைவணங்குவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிரியர் உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது ஒரு சின்ன ஒரு ஆராதனை ஆசீர்வாதம் இருக்கும். மற்றும் 10 மணிக்கு நைட் விச்சில் இருக்கும். நிலையா
இயேசுவின் திரு இதயத்துக்கு நம் குடும்பங்களை ஒப்புக்கொண்டிருப்போம். இனிய இயேசுவே, சேர்ந்து சொல்லுவோம். இனிய இயேசுவே, மக்களின் மீட்பரே, உமது திருப்பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்கும் அடியோர் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உமக்கு உரிமையானவர்கள், உமக்கு உரிமையாகவே இருக்க விரும்புகின்றோம். இன்னும் மிகுதியாக உம்மோடு ஒன்றித்திருக்குமாறு நாங்கள் ஒவ்வொருவரும் உமது திரு இதயத்துக்கு எங்களை முழு மனதோடு ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, மனிதர்கள் பலர் உம்மை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறு பலர் உம் கட்டளைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே, இத்தகையோர் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது திரு இதயத்தின் பால் ஈர்த்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் உமக்கு உண்மையாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமன்றி உம்மை விட்டு பிரிந்திருக்கும் ஊதாரி பிள்ளைகளுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. இவர்கள் அனைவரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தந்தையின் இல்லத்துக்கு விரைவில் வந்து சேர அருள் புரிவீராக. தவறான கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருப்போருக்கும் உம்மை விட்டு விலகி போயிருப்போருக்கும் அரசராயிருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பரும் ஒரே மந்தையும் இருக்குமாறு அவர்கள் அனைவரையும் உண்மைக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டுக்கும் அழைத்து சேர்த்தருளும். ஆண்டவரே, உமது திருச்சபையை ஆபத்திலிருந்து பாதுகாத்து நிலையான உரிமையை அதற்கு ஈந்தருளும். அனைத்துலக மக்களுக்கும் ஒருங்கமைப்பையும் அமைதியையும் அளித்தருளும். இவ்வுலகில் ஒருமுனை முதல் மறுமுனை வரை ஒரே குரலொளியாய் நமக்கு மீட்பளித்த இயேசுவின் திரு இதயத்துக்கு புகழ் உண்டாவதாக. ஆட்சியும் வணக்கமும் என்றென்றும் செலுத்த பெறுவதாக எனும் வாழ்த்துளை விடாது எழுவதாக. ஆமென். சேர்ந்து மாண்புயர் கீதத்தை பாடுவோம். Poder
எல்லாம் உமக்காக